அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது கற்றாழை ஜூஸோட நன்மைகள். அழகு பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிக்க பெரிதும் இந்த கற்றாழை பயன்படுத்தப்படுகிறது. கற்றாழை நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது. தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாகவும் வெளியேற்றப்படும். மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு உடல் உஷ்ணம், வயிற்று கோளாறுகளும் சரியாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவுகிறது. இப்போது இந்த கற்றாழை ஜூஸை எப்படி செய்வதென்று அறிந்து கொள்வோம். கற்றாழையில் உள்ள ஜெல்லை தனியாக எடுத்து அதனை கசப்புத்தன்மை போகும் அளவுக்கு நன்றாக தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின் தோல் நீக்கிய இஞ்சி, தேன், எலுமிச்சை சாறு, உப்பு அனைத்தையும் தேவையான அளவு சேர்த்து வடிகட்டி அத்துடன் கற்றாழை ஜெல் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு மீண்டும் மிக்சியில் அரைத்தால் கற்றாழை ஜூஸ் தயார். இப்போது இந்த கற்றாழை ஜூஸை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படும் நன்மைகளை என்னவென்று பார்ப்போம். இந்த கற்றாழை ஜெல் சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தில் இருந்து நம் சருமத்தை காக்கும். அத்துடன் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தும். உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற்றப்படும். இதனால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறைய தொடங்கும். கற்றாழை ஜெல்லில் உள்ள புரோட்டோலிட்டிக் என்சைம் இது தலையில் உள்ள இறந்த செல்களை நீக்கி மயிர்கால்களுக்கு போஷாக்கு கொடுத்து கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது. இந்த கற்றாழை ஜூஸை தினமும் காலையில் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் உடனே விலகும். உங்களுக்கு செரிமான கோளாறு அடிக்கடி ஏற்படுமாயின் தினமும் 1 டம்ளர் கற்றாழை ஜூஸை குடித்து வாருங்கள். இதனால் செரிமான பிரச்சனைகள் நீங்குவதோடு வயிற்று வலி மற்றும் நெஞ்செரிச்சல் ஏற்படுவதும் விலகும். மேலும் இந்த கற்றாழை ஜூஸ் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது. இந்த கற்றாழை ஜூஸில் உள்ள சேர்மங்கள் உடலில் மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் டாக்சின்களை முழுமையாக வெளியேற்றும். மேலும் இந்த கற்றாழை ஜூஸ் உடலில் புற்றுநோய் கட்டிகள் வளர்ச்சியாவதை தடுக்கும். இந்த கற்றாழை செடியின் ஏராளமான மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். நீங்களும் இதை பயன்படுத்தி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.